கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு புது வருஷம் எப்படி இருக்கும் சார்? கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசா சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பராசி என்பர்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருந்தா கூட நம்ம முதன்மையான ஆளா இருக்கணும். கும்பராசியில இருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான். ஏன்னா ராசியில இருந்த ஜென்ம சனியில இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு விலக போறாரு. அதே போல் மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் ராசி கிடைக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா கும்பராசி அப்படின்னாவே பெருசாக சாதிக்கக்கூடிய ராசி என்பர்கள். அவர் பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னா குழப்பம் இல்லாத சில தொழில்களை தேர்வு செய்வது நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அதில் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கும்பராசி பல ஐடியாஸ் வச்சுருப்பீங்க ஜெனரலாக. அந்த ஐடியாஸில் ஸ்க்ரீன் டவுன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எது நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறைய டாக்டர்கிட்ட போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகலை. சில தெய்வ வழிபாடுலாம் பண்ணோம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன், ஜோதிடர். இன்னைக்கு என்னுடைய குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர் சார். அடுத்தது கும்பராசி நேயர்கள் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, எனக்கு எப்போ வீடியோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஸோ கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு புது வருஷம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் கும்பராசியோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிடுங்க சார். பார்த்தலாம். கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பராசி என்பர்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருந்தா கூட நம்ம முதன்மையான ஆளா இருக்கணும். முக்கியமா நான் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். மேஜரா பெரிய சாதனைகளை செய்து காட்டக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு கிரகநிலைகள் எப்படி சார் இருக்கு? 3 பயிற்சி வருது. ஸோ அவங்களுக்கு பிளானட் பொசிஷன்ஸ் எப்படி சார் இருக்கு? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜென்ம சனியிலிருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் விலகிறார், 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதே போல் மே மாதத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். ராசிக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு கேது பகவான் பயிற்சியாக போகிறார். நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது கும்பராசி என்பர்களுக்கு, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். முக்கியமாக நிறைய பேருக்கு சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக அந்த கும்பராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். ஃபஸ்ட்டு தொழில்துறையினர், பிஸ்னஸ் மேனு, கும்பராசி இருக்கிற தொழில்துறையினருக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான். ஏன்னா ராசியில் இருந்த ஜென்ம சனியில் இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு விலக போகிறாரு. அதே போல் மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் ராசி கிடைக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். முதல்ல தொழிலில் இருந்த நெருக்கடிகள் முதல்ல மாறும். பண வரவு இல்லை, எனக்கு கடன் ஆயிடுச்சு. அதே போல் எனக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன், என்னால் பெரிய லெவலில் பிஸ்னஸை சாதிக்க முடியல, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. இதில் முக்கியமாக என்னென்னா ராசியிலே ராகு பகவான் வராரு. இந்த ராசியில் ராகு பகவான் வரும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய வாய்ப்புகள் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலாக நிறைய நேரங்களில் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்ற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிகள் ரொம்ப தெளிவாக நம்ம எதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் கூட தெரிஞ்சவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராது, இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதே நேரத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசி என்பது. ஏன்னா நிறைய யோசித்து நிறைய செய்கிறேன்னு சொல்லிட்டு நைட்லாம் தூங்காமல் அதிகமாக உழைக்கும் போது உடல்நிலை பாதிப்புகள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு சார். புது தொழில் எதாவது ஆரம்பிக்கலாமா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஜென்ம சனி விலகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறையா பேர் மைண்டில் என்ன உடனே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, எப்படி அதுக்கு எப்படி சார் ஆரம்பிக்கலாமா, எப்படி? புதிய தொழில் தொடங்குவாங்க செய்யலாம். பட் என்னன்னா ராசியிலேயே ராகு பகவான் போகிறதுனால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கும்பராசி அப்படின்னாவே பெருசாக சாதிக்கக்கூடிய ராசி என்பர்கள். அவர் பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னா குழப்பம் இல்லாத சில தொழில்களை தேர்வு செய்வது நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அதில் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கும்பராசி பல ஐடியாஸ் வச்சுருப்பீங்க ஜெனரலாக. அந்த ஐடியாஸில் ஸ்க்ரீன் டவுன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தெரிஞ்ச தொழில் இருக்கும், சில வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சில தொழில்கள் இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். அது இப்போ கண்டிப்பாக கும்பராசிக்கு நடக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக
நம்மளுக்கு எதில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எதில் நாலேஜ் இருக்குது, அதை சார்ந்த தொழில் செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. மேக்ஸிமம் எனக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லை, எனக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் இல்லை, பட் இருந்தாலும் நான் வந்து சப்போஸ் டு டூ சம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு பேக்கப் இருக்குது, எனக்கு செஞ்சால் டெவலப் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யலாம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 இயர்ஸ் பேக்கப் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2025ஆம் ஆண்டில் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சார் அடுத்ததாக வந்து வேலையாட்கள், கும்பராசி இருக்கிற வேலையாட்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கும்பராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறப்பான வருடம். நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். ஏன்னா அப்படியே உங்களை போட்டு நசுக்கி வச்சுருக்காங்க. உங்களை வந்து அப்படியே என்ன சொல்ல, 2 ஜேசிபி வச்சு அப்படியே அமுக்குனா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டமான மன நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நிறைய பேர் உங்களை தொல்லை பண்ணாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. சப்போர்ட் பண்ணாதவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் வரும். யதார்த்தத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு, உங்களுக்கான பதவிகள், உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டை கும்பராசி அன்பர்கள் இருக்க போது. ஆனால் அது வரைக்கும் மே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளேயே நீங்கள் அது நடந்துடும் இது நடந்துடும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மே வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் உயர்வு, வேலை மாற்றம் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா புது வேலை ஏதாவது வந்தால் கூட ஜாப் வந்தால் அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அப்ராடு வேலை ட்ரை பண்ணுறதுலாம் கிடைக்குமா சார் இந்த டைமில்? அப்ராடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாடை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அமைகிறார்கள். அதில் முதன்மை பெற்ற கிரகம் ராகு பகவான் தான். ஒரு ராசியிலே ராகு வர்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைத்தே தீரும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, நான் எப்படி இங்கே இருக்கிறத விட்டு அங்கே போகிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க, வாய்ப்புகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமை நீங்கள் வெளில போனால் தான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது தான் அதனுடைய வெளிப்பாடு இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வெளிநாட்டில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். நிஜமாவே பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் நிறைய வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேலை கம்பெனி மூடி, சில பேருக்கு வேலை இழப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ப்ரெஷர், இது மாதிரி சூழ்நிலைகள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். ஸோ அடுத்ததாக வந்து அரசு துறை, அரசு வேலையாட்களுக்கு, கும்பராசி இருக்கிற அரசு துறையினருக்கு எப்படி சார் இருக்கும்? அரசு வேலையாட்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பேச்சு, அவருடைய பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை விடுது. அப்போ உங்களுக்கு ஒரு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் லாபங்கள் அதிகமாக உண்டு. நீங்கள் நினச்ச விஷயங்கள், அதாவது நிறைய அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எதாவது இருந்திருக்கும். அந்த நெருக்கடியிலேருந்து வெளில வந்து ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினச்ச விஷயத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான 2025 ஆண்டாக இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தேடக்கூடிய, அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்பு சேரக்கூடிய, வேலையில் தேடக்கூடிய அமைப்பு உள்ளவர் ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டில் அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. அதன் மூலமாக நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார் அடுத்ததாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ், கும்பராசி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 50-50 பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எந்த ப்ரொஃபஷனை தேடுறோம், எந்த ப்ரொஃபஷன் நம்மளுக்கு சரியாகும், பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு மாதிரி வரும். அது எப்போவுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அதை செய்யலாமா, ஏன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு நினைக்கும் போது நம்ம பெஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக, ஏன்னா ராசியிலே ராகு பகவான் வராரு,
ஒரு தெளிவான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா +1 +2 படிக்கிறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் குழந்தைங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கலாமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஜாதகம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது நல்லா அது ஒரு எக்ஸ்பர்டைஸை கொடுக்கும். அப்போ அது சம்பந்தமான துறையில் செல்லும் பொழுது, அதே மாதிரி தசாபுத்தி ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலான்ற நேரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கறது மூலமாக கிடைக்கும். அவங்களுடைய குழப்பமான சூழ்நிலையும் நிவர்த்தியாகி, நம்ம இதுதான் நம்மளுக்கு நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம இதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஸோ அப்ராட் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக அப்ராட் ட்ரை பண்ணுறீங்கன்னா 100% சக்ஸஸ். எப்போ ட்ரை பண்ணணும் சார் இந்த பயிற்சி? எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா, அப்ராட் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கும்பராசி நம்மளுக்கு எப்பவுமே காஃபு கோல்டு வரும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு தும்மல் இருமல் இல்லாத கும்பராசி இல்லை. அதனால் நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு மட்டும் செக் பண்ணிங்க. நிறைய கும்பராசிகள் படிக்கிறதுக்குன்னு போயிட்டு அந்த கண்ட்ரி செட் ஆகாதனால திருப்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கும்பராசியில் இருக்கிற திருமணம், கும்பராசி திருமணம் எப்போ சார் கைப்படி வரும்? ஆண் பெண் கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்கு. ஏன்னா 7.5 சனியில் நிறைய பேர் முயற்சி பண்ணி திருமண வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கக்கூடிய வரனை நீங்கள் தேர்வு செய்யும்போது அது ப்ராப்பராக நீங்கள் பார்க்குறோமா, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க படிப்பு, அவங்க வேலை வாய்ப்பு, ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் செய்கிறது சிறப்பு. இல்லைன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கும்பராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது தோஷம் இருக்குன்னா, இப்போவும் ராகுவும் உங்களுக்கு தோஷத்தை தரக்கூடிய நிலையில தான், கேது 7ஆம் இடத்துல வந்து தோஷத்தை தரக்கூடிய நிலையில தான் இருக்கு. அதனால கும்பராசி என்பது யாரெல்லாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவீங்களோ காலகஸ்தி சென்று ராகு காலத்தில் பரிகாரம் பண்ணிட்டு வந்து திருமணத்தை தேடுவது சிறப்பு. இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கலப்பு திருமணத்தை இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே ஆதரிக்கும். அதனால் லவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபேமிலியில் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இது ஒரு சிறப்பான வருடம். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயும் ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம், காதலில் வெற்றி அடைந்து திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார் அடுத்ததாக குழந்தை பேர், கும்பராசி இருக்கிற குழந்தை பேருக்கு இப்போ குழந்தை எப்போ சார், குழந்தை பாக்கியங்கள் எப்போ சார் முடியும்? முக்கியமான கேள்வி இது. கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு 5 வருட காலமாக இருக்குது நிறைய. ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மனசு வருத்தமாக இருக்கும். நான் நிறைய டாக்டர்கிட்ட போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகலை. சில தெய்வ வழிபாடுலாம் பண்ணோம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா, எப்பவுமே குழந்தை பேர் சொல்லும்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதாது, மற்றவர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும், பார்ட்னருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஒன்று. ரெண்டாவது, கும்பராசி ஸ்பெசிஃபிக்காக தனியாக கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருவுடைய பார்வை. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நேச்சுரலாக குழந்தை பேர் ட்ரை பண்ணலாம். இல்லை சார் ட்ரீட்மெண்ட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு, வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மே மாதத்திற்கு அப்புறம், அதாவது ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய மருத்துவத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்தில் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் குரு பகவான் இருக்கார். ஏன்னா குரு தான் குழந்தைக்கான காரகம். அவரே 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாவகமும் 5ஆம் இடம், 5ஆம் இடத்திலே பயிற்சி ஆகுது. மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. ராசியிலே ராகு பகவான், இது ஒரு பெரிய காம்பினேஷன். கண்டிப்பாக கும்பராசியில் இருக்கீங்க, குழந்தை இல்லை அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா தெய்வ வழிபாடுடன் சேர்ந்து மருத்துவமும் செய்து கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார் அடுத்ததாக வந்து வயதானவர்கள், எல்டர்லி பர்சன்ஸ்க்கு ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கும் கும்பராசி இருக்கிறவங்களுக்கு? கும்பராசி என்பவர்கள் வயதானவர்கள்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க, அதான் ரொம்ப முக்கியம். வயதானவர்கள்னு கேட்கும்போது என்னென்னா, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருஷம். ராசியிலே ராகு என்னென்னா, திடீர்னு இவங்களுக்கு மறதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நிறைய மறப்பீங்க சில விஷயங்கள்லாம். அப்போ மறக்கும்போது என்னாங்கன்னா, சரி தேவையில்லாத ஒரு அங்கே போகிறது இங்கே போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா
ராசியில் ராகு, 2ஆம் இடத்துல சனி, 7ரை சனி முடிஞ்சிடல, பாத சனிக்கு போகிறார், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிலையில் கும்பராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்கீங்க. ஹெல்த் அதிகமாக கேர் எடுத்துக்கணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, ரெகுலராக மருந்து எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. இல்லைன்னா பாதிப்புகள் வரும். கும்பராசிக்கு அது வயதானவர்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அவங்க திடீர்னு எங்கேயோ வெளில போயிருக்கும்போது கூட ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தால் அது பிரச்சனைகள் கொடுத்துருவாங்களா. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் அடுத்ததாக கும்பராசியில் வந்து கொடுத்தல் வாங்கல், பணம் கொடுத்தல் பணம் வாங்கல, அதுக்கு தான் எப்படி சார் சொல்லுங்க? பணம் கொடுக்கல் வாங்கல் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை, 9ஆம் பார்வை, ரொம்ப சிறப்பான பார்வை அது. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக கும்பராசி வரும். நீண்ட காலத்துக்கு பிறகு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்க இதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நிறைய சம்பாதிக்க போறாங்க. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நிறைய பண வரவுகள் வரும். நீங்கள் வரல நினச்ச பணம்லாம் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு லாட்ரி யோகம்லாம் இருக்குது இந்த வருஷம். லாட்ரி வாங்குறவங்க மாதத்துக்கு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் கும்பராசிக்கு லாட்ரி விழும், அதான் ரொம்ப முக்கியம். அதனால் கும்பராசி என்பவர்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, க்ரோத்தே இல்லை சார் நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வரவு உண்டு. அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் வராத இடத்துல நீங்கள் எங்கேயா கொடுத்துருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணிங்க, அதெல்லாம் வரல நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. அதேமாதிரி ஒரு பேங்க் லோன் போகிறீங்க, ஒரு பர்சனல் லோன் போகிறீங்க, வெளியாட்ட பணம் கேட்குறீங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். பேங்க்கில் எத்தனை பேப்பரும் கொடுத்தாச்சு சார், பேங்க் லோன் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தரேன்னு சொன்னாங்க, கடைசியில் அவங்களுக்கு வரல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பண வரவுகளில் அதிகமாக இருக்கும் போது அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பண வரவுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு செலவும் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த செலவு கரெக்டாக பண்ணுறோமா? ஏன்னா ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்துல சனி பகவான், அந்த செலவை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இல்லைனா அதில் ஒரு பாதிப்பு வரும். கேர்ஃபுல்லாக பண வரவுகளை பண செலவு செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்க ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார் அடுத்ததாக வீடு, வாகனம், மனை இதெல்லாம் அமையுமா கும்பராசிக்காரர்களுக்கு? அதே மாதிரி பூர்வீக சொத்து அதுவும் அமையுமா சார்? கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷம் புது மனை, புது வீடு, புது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் அதிகமாக உண்டு. ஏன்னா லோன் தான் சார் போயிட்டுருக்கு. கும்பராசி நிலை இதுதான், லோன் தானே சார் போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம பெருசாக கையில் பணம் 7ரை சனி போயிட்டு இருக்குது. ஆமாம், நிறைய பேர் சொல்கிறேன் ஒன்றுமே கிடைக்கல, லோன் கிடைக்கல, வீடு அமையல, ஏதாவது தட்டி போயிட்டு இருக்கு. அப்படிதான் எல்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்க, எங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அப்படிதான் சொல்கிறாங்க. அதான். ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, எடுத்தோடய என்ன சொன்னீங்க, ஜென்ம சனி விலை இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வி உங்ககிட்ட. கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த 2025ஆம் ஆண்டில் கும்பராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகன யோகம்லாம் உண்டு. வீடு மாற்றம் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் வீடு வாங்குறீங்கன்றது அப்புறம் ஒரு வீட்டில் மாற்றம் பண்ணுறது நல்லது. நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஈஸி, மாற்றம் பண்ணணும்னா பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு சொந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் கும்பராசி என்பவர்கள் ஒரு மாற்றத்திற்கு உள்ளானீர்களானால் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது. வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குது, இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. முதல்ல வண்டி வாங்குவீங்க கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதேமாதிரி பூர்வீக சொத்து கேட்டிருந்தீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்தில் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டில் அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, சிறப்பான அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு, அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு வரக்கூடிய மரியாதை, அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே வருவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி ஓடிட்டு, ஸோ அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டில் கேஸ்லாம் போயிடுங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடுமா சார் ஒரு வருஷம்? கண்டிப்பாக. ஏன்னா வம்பு வழக்கு நிறைய கும்பராசியோடு சந்திச்சிட்டீங்க. தேவையில்லாத ஒரு கேஸு, தேவையில்லாத பிரச்சனை, அடிதடி, தகராறு இதெல்லாம் கூட நடந்திருக்கு. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது சண்டை, அதனால் பெரிய கோர்ட்டு கேஸ் நடந்திருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம், வீடு சம்மந்தமான விஷயத்தில் வில்லங்கம், தகராறு, பொய்யான வழக்குகள் இதெல்லாம் சந்திச்சுப்பீங்க. ஏன்னா மன கஷ்டத்தை கொடுக்கணும் அந்த சனி பகவான், ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருப்பார். அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த கோர்ட்டு கேஸு, வில்லங்கம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அப்பாடா என் பிரச்சனைலாம் முடிஞ்சு இந்த கோர்ட்டு பக்கம் போகிறது வேலையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு உண்டு. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ ஃபைனலாக வந்து கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு பரிகாரமே எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சார்? கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள் ராசியிலே ராகு பகவான், 7ஆம் இடத்துக்கு கேது பகவான், ரெண்டுமே பிரச்சனை. அதனால கும்பராசி என்பது இந்த வருஷம் காளகஸ்தி போய் ராகு காலத்தில் பரிகாரம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே போல் திருநாகேஸ்வரம் சென்று கும்பராசி அப்படின்னாவே சனிக்கிழமையில திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறையும். முதல்ல மன நிம்மதி இருக்கும். அந்த மன நிம்மதி இருக்கும்போது நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதை வழிபாடுடன் செய்யும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த சாதனை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கும்பராசினியர்கள் நிஜமாவே உங்களோட கருத்துக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கும்பராசினியர்களே, சார் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷம் புது வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.